வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல் வீக்கெண்ட் லஞ்சுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியாக அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வீட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு கோவக்காய் பொரியல் பண்ணலாம். அதுக்கு கோவக்காவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். இப்போ அதுக்கு ஒன்று வறுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, துவரம்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது ஆறினோடனே அது தண்ணியெல்லாம் விடாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவக்காய்க்கு போட போகிறேன். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுருவோம். தேங்காய், ஜீரகம் அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. ஸோ அதையும் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே எனக்கு கோவக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். அந்த கோவக்காவையும் போட்டுக்கலாம். இந்த காரப்பொடி அரைச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். தேங்காவையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சிம்மில் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வச்சிங்கன்னா சூப்பராகிடும். கண்டிப்பாக இந்த கோவக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை கூட்டு தான் பண்ண போகிறேன். அரைக்கீரையை வாங்கி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரை அவ்வளோ நல்லது. வெயில் காலம் வேறு வந்துடுச்சு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். ஸோ இது குக்கர் சூப்பராக எனக்கு இந்த மாதிரி கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், பட் நல்லாயிடும். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிச்சிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு அதையும் இதை வறுத்துட்டு இதில் கொட்டி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி குழிக்கரண்டியை வச்சு மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக கீரை கூட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இஞ்சி ரசம் தான் பண்ண போகிறேன். இஞ்சியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும். ஸோ இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அது கூட மிளகு, ஜீரகம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். தக்காளி நல்லா ஒரு பழம் தக்காளியை போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. புளியையும் ஊற போட்டு வச்சுட்டேன். ஸோ அதையும் திக்காக கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பில் வச்சுட்டு உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக நம்ம இதை ஒரு கிளக்கி விட்டுருவோம். நல்லா இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. சூப்பராக கொதிச்சு எனக்கு பாருங்கள் ரசம் நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. கடுகு மட்டும் தாளிச்சிட்டு இதில் போட்டுட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான இஞ்சி ரசம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி குழம்புக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காவும் அப்புறம் வடகம் விற்றுருந்தாங்க நங்கநல்லூர் போயிருக்கும்போது. ஸோ அந்த வடகத்தையும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்த குழம்பு. வடகமும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம். ஸோ நம்ம ஹீரோ சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வடகத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கூடவே பூண்டையும் போட்டுடுங்க. சின்ன வெங்காயம் போட்டுடுங்க. நல்லா வதங்கினோடனே வெண்டைக்காவையும் போட்டுடுங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து வரத்துக்குள்ளே நம்ம போய் அரைச்சின்னு வந்துடலாம். தக்காளி நல்லா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நல்ல 3 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடியை இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். பாருங்கள் எனக்கு சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி, குழம்பு மிளகா பொடி இருக்குல்ல அதை இதில் விட்டுடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த காரம் எல்லாம் வெண்டைக்காயில் இறங்கட்டும். சூப்பராக இருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடை கொதிக்க விடுங்க. இப்போ புளி தண்ணியை திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நான் பண்ணி காமிச்ச லஞ்ச் ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். பாய். வணக்கம்.